நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கண்ணன் கடலினை நன்னும் மணமுடையீர் எண்ணுந் திருநாமம் திண்ணன் நாரணமே கண்ணலல்லால் இல்லகண்டீர் சரண் அது நிற்க வந்து மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமுதுரைப் பிறந்தான் திண்ணமானுன் உடமையுண்டே அவனடி சேர் துய்மினோ எண்ண வேண்டா நும்மதாதும் அவனன்னி மத்தில்லையே. ஸ்ரீமத் பாகவதி வார்த்தா சுராணாமபி துர்லபா மேனிரே பகவத்ரூபம் சாஸ்திரம் பாகவதம் கலௌ நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாத் அமிர்தத்ரவ சயுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா புவி பாவுகாக. வேதாந்தத்தின் அர்த்தத்தை பழரசத்தைப் போலே சாரமாக பிழிந்தெடுத்து நமக்கு கொடுத்தார் சுகாச்சாரியர். கிளி கொத்திய பழத்துக்கு தனிச்சுவையுண்டு, சிறப்புண்டு. வேதமே பழம், உபனிஷத்துக்களே பழங்கள். கிளி ரூபத்தில் இருந்த சுகாச்சாரியர் உபனிஷத்துக்களாகிற பழங்களை கொத்தி அதிலிருந்து சாறு பிழிந்து பழரசமான பாகவத புராணத்தை நமக்கு கொடுத்தார். பாகவதத்தில் கண்ணனுடைய சரித்திரம் விஸ்தரமாக கூறப்பட்டுள்ளது. உலகக்கே காப்பாளன் கண்ணன். கண்ணனிடத்தில் அதீத காதல் கொண்டிருந்த சுவாமி நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தாலே கண்ணனுடைய திருவடிகளே நாம் உஜ்ஜீவனம் அடைவதற்கு ஒரே புகழ், ஒரே தஞ்சம் என்ன அருளிச் செய்கிறார். கண்ணலல்லால் இல்லை கண்டீர் சரண். நமக்கு சரண் கண்ணன் திருவடிகளைத் தவிர மத்தொன்னில்லை. யாருக்கெல்லாம் பகவானை அடைய வேணுங்கிற ஆசை இருக்கிறதோ கண்ணன் கடலினை நண்ணும் மனமுடையீர் எண்ணுந் திருநாமம் திண்ணன் நாரணமே. நாராயணனே கண்ணனாக அவதரிக்க நாராயண நாமத்தையும் ஸ்ரீ கிருஷ்ண நாமத்தையும் விடாமல் சொல்லுங்கோள். அவன் திருவடிகளிலே சரணாகதி அனுஷ்டியுங்கோள். சரணாகதி செய்தால் நம் பாபங்கள் அனைத்தையும் போக்கி தன் திருவடிகளையே பகவான் கொடுக்கிறான். சர்வதர்மானு பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சா. இது கண்ணனுடைய கீதா சரம ஸ்லோகம். மற்ற எல்லாவற்றையும் விட்டு என் திருவடிகளையே என்னை அடைவதற்கு ஒரே வழியாக பற்று. நான் உன்னை அனைத்து பாபங்களில் நின்னும் விடுவித்து மீளாத இன்பமான என்னையே கொடுக்கிறேன். அர்ஜுனா, சோகப்படாதே, கவலை கொள்ளாதே. நாம் கவலைப்படுற அளவுக்கு வாழ்க்கையில் நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும். ஆனால் ஒன்னொன்றுத்துக்கும் கவலைப்பட்டுருந்தால் அப்போ கண்ணன் கவலைப்படாதேன்னு சொன்ன வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாத போடுமே. பகவான் என்னிடத்தில் சரணாகதி பண்ணு, சோகத்தை விட்டுடுன்னு சொல்கிறார். சரணாகதி பண்ணுன்னு சொன்னதும் விதி, கண்டிப்பாக செய்துதான் ஆக வேண்டும். அதே போல் சோகத்தை விட்டுடுன்னு சொன்னதும் விதி, சோகத்தை கவலையை விட்டுத்தான் தீர வேண்டும். கண்ணன் கவலைப்படாதேன்னு சொன்ன பிற்பாடும் நாம் கவலைப்பட்டுருந்தோம்னு சொன்னால் அப்போ கண்ணனிடத்தில் நம்பிக்கை இல்லைன்னு தான் அர்த்தம். ஜகத்திலே உயர்வு தாழ்வுகள் பல நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கும். அதை கண்டு மனிதன் ஒரு நாளும் கலங்கி விடுவதே கூடாது. கண்ணன் திருவடிகள் உபாயமாக இருக்கும்போது, இது எல்லாத்த காட்டிலும் சர்வ வல்லமை பொருந்தியவனாக பகவான் இருக்கும்போது நாம் எம்மாத்திரம் ஒரு புழுவுக்கும் பூச்சிக்கும் எறும்புக்கும் எவ்வளவு உண்டோ நமக்கு அவ்வளவு தான் உண்டு. நமக்கோ ஞானத்திலோ சக்தியிலோ பெருமை கிடையாது. பகவான் சர்வஜனாய் சர்வசக்தனாய் இருக்கிறான். நம்மிடத்தில் பேர் அன்பு கொண்டிருக்கிறார். என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்குன்னு தயாராக இருக்கார். ஒரு தாயன்பு எவ்வளவு செய்யுமோ அதை காட்டிலும் பெற்ற தாயினும் ஆயின செய்வான் பகவான். இப்படிப்பட்ட எம்பெருமானை அறிஞ்சிக்கணும்னு தான் பரீட்சித்துக்கு ஆசை. எனக்கு இருக்கிற நேரம் 7 நாட்கள். அதற்குள் நான் அறிய வேண்டிய அத்தனையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. பார்க்காததெல்லாம் பார்த்துடணும், கேட்காததெல்லாம் கேட்டுடணும். அதை நீர் சொல்லணும்னு பரீட்சித்து பிரார்த்திக்க சுகாச்சாரியர் ஓரொரு நாளாக பகவத் கதையாகிற அமுதத்தை பரீட்சித்துக்கு கொடுக்க ஆரம்பித்தார். அதில் 10வது ஸ்கந்தத்தில் ஸ்ரீ கிருஷ்ண சரித்திரம் விளக்கமாக பேசப்பட்டது. பாலகிருஷ்ணனுடைய சில லீலைகளை நேற்றைக்கு நாம் அனுபவித்தோம். நவநீத சௌரிய விற்த்தாந்தத்தை, வெண்ணெய் திருடினதை பார்த்தோம்.
தாம்பு கயிற்றாலே கட்டுண்டதையும் அனுபவித்தோம். நாகப்பழக்காரியினிடத்தில் மோட்சமே கொடுத்து நாகப்பழம் பெற்றார் என்கிற அளவுக்கு பார்த்தோம். இனி அந்த சரித்திரத்திலேருந்து தொடர்ந்து வேற சில சரித்திரங்களையும் பார்க்கணும். கம்சவதமும் சொல்கிறேன். அதற்கு பிற்பாடு கண்ணன் எப்படி வைகுண்டத்துக்கு புறப்பட்டு போனார் அதுவும் பார்ப்போம். 11வது 12வது ஸ்கந்தங்களில் உத்தவருக்கு கண்ணன் என்ன உபதேசம் பண்ணியிருக்கார் என்று சொல்லி இறுதியாய் கலியுகத்துக்குன்னு தர்மம் நாம சங்கீர்த்தனம் என்பதையும் பார்த்து கடைசி பிரகரணம் ஸ்ரீ ருக்மிணி கல்யாணம். அது இருக்கிறது 10வது ஸ்கந்தத்தில் தான். ஆனால் அப்போ பார்க்காமல் இறுதியில் முடியும் போது அது என்னான்னு நாம் அனுபவிப்போம். நேத்திக்கு நாம் கடைசியாக பார்த்தது ஒரு சாதாரண நாகப்பழக்காரி கூட கண்ணனுடைய பெருமை தெரிஞ்சுனுட்டான்னு பார்த்தோம். அப்போவே இன்னொரு வார்த்தை விண்ணப்பம் பண்ணியிருந்தேன். எப்பேற்பட்ட தாழ்ந்தவனும் கண்ணனை தெரிஞ்சுனுடலாம், ரொம்ப உயர்ந்தவனும் கண்ணனிடத்தில் அபச்சாரமும் பட்டுவிடலாம். ரெண்டுமே நடக்கும். ஏதோ உயர்ந்தவன் தேவன்கிறதுக்காக தெரிஞ்சுட்டு ஒழுங்காக நடந்துடுவாங்கிறது அல்ல. தாழ்ந்தவன் தெரிஞ்சிக்க போகிறதில்லைங்கிறதும் இல்லை. மாழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்கிறார், யாதுமோன் நிலைமையனா அறிவறிய எம்பெருமான், யாதுமோன் நிலைமையனா அறிவெளிய எம்பெருமான். இந்த பாட்டை கொஞ்சம் நீங்கள் நன்னா கவனமாக கேட்கணும். யாதும் ஓர் நிலைமையனா அறிவு அறிய எம்பெருமான். எப்பேற்பட்டவர்களும் இப்படிப்பட்டவன் பகவான் என்று தெரிஞ்சிக்க முடியாது. அறிவதற்கு அரியவன். அரியவன்கிறது இடையினரா, அரியவன் அறிவதற்குங்கிறது வல்லினரா. அறிவதற்கு அரியவனால் சுலபத்தில் தெரிஞ்சுவிட முடியாது. நம் அறிவுக்கு அப்பாற்பட்டவன்னு பொருள். ஆக எப்பேற்பட்டவனும் இப்படித்தான் கண்ணன்னு தெரிஞ்சுவிட முடியாது. அதே சமயத்தில் யாதுமோர் நிலைமையன அறிவெளிய எம்பெருமான். எவ்வளவு சின்னவனாக இருந்தால் கூட இப்படித்தான் கண்ணன் எளிமையானவன்னு புரிஞ்சுனுடலாமா. அப்போ தேவர்களுக்கு கூட புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு பெருமை, சாமானியப்பட்டவர்களுக்கு கூட தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எளிமை. இப்படி பெருமை எளிமை ரெண்டும் உண்டு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எவ்வளவு சின்னவனாக இருந்தால் கூட இப்படித்தான் கண்ணன் எளிமையானவன்னு புரிஞ்சுனுடலாமா. அப்போ தேவர்களுக்கு கூட புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு பெருமை, சாமானியப்பட்டவர்களுக்கு கூட தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எளிமை. இப்படி பெருமை எளிமை ரெண்டும் உண்டு. ஆழ்வார் இந்த பாட்டில் யாதுமோன் நிலைமையனா அறிவறிய எம்பெருமான், யாதுமோன் நிலைமையனா அறிவெளிய எம்பெருமான்னு பாடினார். கோவிலெல்லாம் போனால் ஆழ்வாருடைய பாசுரங்களை சேவா கால முறையில் பாடுவாளோ இல்லையோ, வேகமாக போயிடும். நம்ம நின்றுட்டு கேட்டுகிட்டே இருப்போம். கிடுகிடு 100 பாட்டு முடிஞ்சு போய்டும், 200 பாட்டு ஆகிடும், 1000 பாட்டே முடிஞ்சு போய்டும். திருவாய்மொழி 1004 மணி நேரம் 4.5 மணி நேரத்தில் சேவாகாலம் பண்ணிடுவா. இயற்பா 3 மணி நேரத்துக்குள்ளே 1000 பாசுரங்களையும் வாசிடுவா. என்ன வேகமாக படிக்கிறான்னு நமக்கு தோணும். அதை பார்க்குறச்சே அப்படியே நம்மளும் மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுட்டா தேவலே அப்படிங்கிற ஆசை வரும். ஆனால் அதை உட்காந்து 10 பாட்டு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே இப்படி அப்படி ஒரு மாதம் ஓடி போகும். அதில் எண்ணம் வராது. அதுக்கப்புறம் அந்த பழக்கமே விட்டே போடும். இப்போ இந்த பாட்டை சேவிச்சா 1/2 நிமிஷத்தில் முடிஞ்சு போடும். யாருமோன் நிலைமையனா அறிவறி எம்பெருமான், யாருமோன் நிலைமையனா அறிவழி எம்பெருமான், வேகமாக போடுவா. ஆனால் அதுக்கு உரையாசிரியர் எழுதி வச்சார். அந்த மாதிரி சொன்னால் அதுக்கு இருக்கிற அர்த்தம் தெரியாது. கொஞ்சம் குரலை ஒசத்தி ஏற்றி இறக்கி காட்டுறேன், அப்போ சட்டுன்னு அர்த்தம் புரிஞ்சு போடுங்க பாருங்க. யாரும் ஓர் நிலைமையனா அறிவறிய எம்பெருமான், யாரும் ஓர் நிலைமையன அறிவெளிய எம்பெருமான். இப்போ ஸ்வரம் ரெண்டுத்துக்கு மாறி சொல்லியோ. யாரும் ஓர் நிலைமையனா அறிவறிய எம்பெருமான். பிரம்மாதி தேவர்கள் கூட இப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுவிட முடியாது. யாரும் ஓர் நிலைமையனா அறிவெளிய எம்பெருமான். நாகப்பழக்காரி கூட இப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுவிடலாம். அப்போ குரலை ஏற்றி இறக்கினாலே அர்த்தம் புரிஞ்சு படுறது பாருங்க. ஏற்கனவே ஒரு கதை பார்த்துட்டோம், நாகப்பழக்காரி தெரிஞ்சின்ற கதையை. இப்போ பார்க்க போகிறோம் பிரம்மாவே அபச்சாரப்பட்ட கதையை. அடுத்த கதை அழகாக சொல்கிறார். வத்சங்கள், அதாவது கண்ணுக்குட்டிகள் அத்தனையும் பிரம்மா கவர்ந்து கொண்டு போனார். கோபகுமாரர்களையும் கவர்ந்து கொண்டு போயிட்டார். பிரம்மாவே கண்ணனிடத்தில் அபச்சாரப்பட்டு கர்வபங்கம் ஏற்பட்டு திரும்ப அவன் திருவடிகளில் விழுந்து ஸ்தோத்திரம் பண்ணுறார். இதான் நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய கதை. நேற்று கடைசியாக பார்த்தது பகவான் கண்ணன் உரலோடே கட்டுப்பட்டான். உரலை இழுத்துன்னு போகிறச்சே 2 பெரிய மருத மரங்கள், யமுனார்ஜுனங்கள்னு 2 மரம், குபேரனுடைய 2 பிள்ளைகள். அந்த உரலை இழுத்துட்டே கண்ணன் போய் மரத்துக்கு நடுவில் போயிட்டார். அவர் உடம்பு உள்ள நுழைஞ்சுடுத்து போயிட்டார். பின்னாடி இருக்கிற உரல் வருமா இல்லையான்னு பார்க்க வேண்டாமோ. நம்ம ஊர்லெல்லாம் 3 சக்கர வண்டி மஞ்சள் வர்ணத்தில் ஓடுறது இல்லையோ, அவள் ஓட்டுறவா எப்படி ஓட்டுவாள்னு பார்த்தீங்கன்னா, முன் சக்கரம் ஒரு சந்தில் நுழையும் நாள் பின்னாடி 2 சக்கரமும் நுழையும்னு அவள் நினச்சி விடுவாள்.
அது நுழையுமா இல்லையான்னு அவளுக்கு தெரியாது. ஆனால் முன்னாடி இருக்கிற ஒரு சக்கரம் போச்சு, போட வேண்டிதான்னுட்டு அந்த வேகமாக பறக்கிறது பாருங்க. கண்ணன் ஒருவேளை இவாளுக்கு சம்மந்தியாக இருந்திருக்கணும். ஏன்னால் அவர் முன்னாடி தவழ்ந்துட்டு போனார், தம் உடம்பு 2 மரத்துக்குள்ளே போயிடுத்துன்னா இழுத்த வேகத்தில் நின்றுட்டு இருந்த உரல் இப்படி விழுந்துடுத்து. இப்படி விழுந்து உரலை இழுத்துன்னு போனால் மரத்தில் வந்து சிக்கினுடாதோ. ஆழ்வார் பாசுரத்தில் தெரிவிக்கிறார், புனராய் நின்ன மரமேழ் அன்னை இத உருவில் வலவாவோ, புனரை நின்ன மரமிரண்டின் நடுவே போன முதல்வாவோ, 7 மரங்களை ராமாவதாரத்தின் போது ஓர் அம்பாலே சாய்த்தாய், 2 மரங்களுக்கு இடையே நீயே போய் மருத மரங்கள் 2ஐயும் முறித்து அவைகளுக்கு சாப விமோசனத்தையே கொடுத்தாய். அது மருத மரத்தை முடித்தது. அதற்கு அடுத்த சரித்திரம் பார்த்தேனால் அகாசுரவதம். நடுவிலே எம்பெருமான் எல்லாவத்தோடும் வெண்ண விழுங்கி பெத்தளிர் சாய்த்து பருகி பொய்மக்கள் தருதான பாகரை பொன்னுவித்து இன்னி வந்தாயின் ஆழ்வாருடைய போஷரம். பகவான் கண்ணு குணிலாவிருந்தாய் கடல் போற்றின்னுட்டு வத்ச கபித்தாசுரர்களை முடித்தான். அப்படின்னா ஒரு கண்ணுக்குட்டி மேலே நிறையா பழம், விளாம்பழம். ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி வந்ததுனாலே பெரப்பம்பழம், விளாம்பழம், நாகப்பழம் இதெல்லாம் வாங்கி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிற மொழியோ. ஒரு அசுரன் விளாம்பழ வடிவத்தில் இருக்கார், மற்றொரு அசுரன் கன்றுக்குட்டி வடிவத்தில் இருக்கார். 2 பேரையும் கண்ணன் பார்த்து இன்னார்னு புரிஞ்சு விட்டார். கீழே இருக்க கன்றுக்குட்டியே ஒரு தடியாட்டம் சுழற்றி விளாம்பழத்து மேலே அடித்து 2 ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்டு கீழே விழுந்து உயிர் படுத்து. ஆண்டாள் பார்த்தவள் கண்ணு குணிலாவிரிந்தாய் கடல் போற்றின்னு பாடினாள். அவளுக்கு என்ன பயம்னா, நீ இதை அடித்தே அது விழுந்தது வாஸ்தவம், விடற சமயத்துக்கு 2 பேர் எங்கேயானு பேசி வச்சுட்டு எப்படி நமக்கு பிராணம் போகிறது, இருவருமா கண்ணன் தலையில் விழுந்து ஒழிச்சுட்டு நம்மளும் போவோம் அப்படின்னு இருந்தால் நான் என்ன பண்ணுவேன். நல்ல வேளை கன்று குணிலாவிரிந்தான், அவன் திருவடிகளுக்கு பல்லாண்டு. பகாசுரன் கொக்கு வடிவத்தில் ஓர் அசுரன் வந்தான். கொக்கின் வாய்க்குள்ளே கையை விட்டு கொக்கின் அலகை பிளந்த அத்தனையும் முடித்தான். கொக்கு முடிந்து போயிற்று. பள்ளச்செருவில் கயலுகளான் ஆழ்வார் சாதிக்கிறார். இனி அடுத்தது அகாசுரவதம். சவை பகோநாம மகான் அசுரஹ பகரூபதிருக்கு ஆகத்திய சஹசா கிருஷ்ணம் தீக்ஷ்ண துண்டோக்ரசீத் பலி கிருஷ்ணம் மகாபகக்ரஸ்தம் திருஷ்டுவா ராமாதயோர்பகாக பபுவுஹு இந்திரியாணீவ வினாப்பிராணம் விசேதசக. ஓர் கொக்கு வடிவத்தில் அசுரன் வர அவன் வாயப்பிளந்து கொண்டு கண்ணனை விழுங்கிறதுக்கு நின்றுருந்தான். கண்ணன் தன் கை அவன் வாயில் விட்டு தன் கை அப்படியே சூட்டை கிளப்பினானான். அக்னிக்கே அக்னி பகவான் அல்லவா, அக்னியும் படித்தவராச்சே. அதனால் கையில் இருக்கிற சூடு கிளம்ப இந்த இடம் முழுக்க நமக்கு ஏதானு காய்கறியில் தோல் உரிக்கணுன்னாலும் அதை நன்னா சூடு பண்ணிட்டோம்னா சட்டுன்னு தோலை உரிக்க வந்துடும் இல்லையோ, வெறுமை உரிக்க மாட்டான். அதே போல் கண்ணனும் தன் கையை சூடுபடுத்தினார். இந்த இடம் நன்னா உரிக்கிறதுக்கு வாக ஆச்சான். அவனே வடிவத்தில் இருக்கிற அசுரன் உரிக்க வாக ஆன உடனே 2 பக்கத்தையும் பிடிச்சு கிழிக்க பகாசுரன் கொக்கு வடிவத்தில் இருந்தவன் அழிந்தே போனான். இனி அடுத்தது அகாசுரவதம். பெரிய மலைப்பாம்பு வடிவத்தில் ஒரு அசுரன் படுத்திருந்தான். இந்த சரித்திரத்தை சுகாச்சாரியர் பரீட்சித்துக்கிட்ட சொல்லச்சவே ரொம்ப நமக்கு வியக்க வைக்கத்தக்க ஒரு செய்தியை கூறுகிறார். கண்ணன் மலைப்பாம்பை இன்னைக்கு கொன்று முடித்தார். அன்னைக்கு சாயங்காலம் போய் எல்லாரும் வீட்டிலே இந்த கதையை பற்றி பேசிக்கொண்டார்கள். மொத்த குழந்தைகளும் மலைப்பாம்பு போனதை பற்றி அவாவா பெற்றோரிடத்தில் போய் சொல்லுண்டாளாம். இன்னைக்கு கார்த்தால கண்ணன் மலைப்பாம்பை ஒழித்தான் என்று கதை சொன்னான். ஆனால் என்னைக்கு சொன்னாலும் ஓராண்டு கழித்து திரும்பி போனான். ஆனால் இன்னிக்கார்த்தால் அகாசுரன் முடிந்தான்னு சொன்னார்கள். தான் சுகர் பரீட்சித்துக்கிட்ட சொன்னார். சந்தேகம் வந்துடுது பரீட்சித்துக்கு, எப்படி அன்னைக்கு சாயங்காலமே போகலையாவா, 1 வருஷம் கழித்து போனாளா? 1 வருஷம் கழித்து போகிறதா இருந்தா அப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி கொன்னான்னு தானே சொல்லியிருக்கணும். ஏன் அன்று பகலில் கொன்னான்னு சொன்னார்கள், எனக்கு புரியலையே என்று சுகரை பரீட்சித்து கேட்க கதை ரொம்ப ஆச்சரியமாக போகிறது. கண்ணன் எவ்வளவு தூரம் பசுமாடு கன்றுகிற இடத்துல காதலோடு இருந்தான்ங்கிறதுக்கு இந்த கதையே சாட்சி. கொச்சித் வனாசாய மனோததத் விரஜாத் பிராத்தः சமுத்தாய வயஸ்வ வத்சபான் பிரபோதயன் சிருங்கவரேண சாருணா வினிர்கதோ வத்சபுரஸ்ஸரோ ஹரிஹி. நித்தப்படி காலை 7 மணிக்கு கண்ணன் போட்டுருக்கிற பட்டு பீதாம்பரத்தை களைஞ்சுட்டு காதில் போட்டுருக்கிற வைரத்தோடையெல்லாம் கழட்டிட்டு கையிலே கோல் கொடுத்து சாட்டை கொடுத்து வலை கொடுத்து பீதாம்பரத்தை களைஞ்சுட்டு மாந்தோல் மரபுரியை போட்டுக்கு வச்சுட்டு காதில் இருக்கிற நல்ல தங்க காதை கழட்டிட்டு அதில் சின்ன துணித்திரியை இட்டு காது துந்து போகாது இருக்கிறதுக்காக போட்டுட்டு போய் மாடு மேய்ச்சின்னு வா அப்படின்னு யசோதா அனுப்பிச்சி வச்சுருவாளாம். முன்னாடிலாம் பட்டு உடுத்தி தான் அனுப்பி வைத்தாள். ஆனால் ஆங்காங்கு நாகப்பழத்தை பறித்து சாப்பிட்டுட்டு மொத்த கரையும் தம் பட்டு வேட்டிலேயே தொடச்சிக்க ஆரம்பித்தார். தோச்சு பார்த்தா யசோதையால் மாளலே, இனிமே பட்டு வேட்டியே இந்த பிள்ளை கிடையாது அப்படின்னு பட்டு வேட்டியை கேட்டுட்டு மாந்தோலை உடுத்தி அனுப்பிச்சுட்டா. எத்தனை நாழி எத்தனை நாகப்பழத்தை தடவிண்டாலும் ஒன்றாகாதோ.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒருத்தர் வேடிக்கையா சொன்னார், சுவாமி இந்த நாளில் இருக்கிற பிள்ளைகள்லாம் புதுசாக ஒரு ஆடை கண்டுபிடிச்சிருக்கா, வாரத்துக்கு ஒரு தரம் தான் அதை துவைக்கிறதே, அதில் அழுக்கேற தான் அதுக்கு மகத்துவமே, அது 1000 2000ன்னு போகிறது, துவைக்க வேண்டிய அவசியம் இல்லை, கிழிஞ்சிருந்தா 3000 ரூபா, கிழியாட்டா 2000 ரூபாய் அப்படின்னு இன்னைக்கு ஒன்று கண்டுபிடிச்சிட்டோமோ இல்லையோ. இது நாம் கண்டுபிடிக்கல, இது அன்னைக்கே யசோதை கண்டுபிடிச்சி கண்ணனுக்கு மாட்டி விட்டுட்டா. மாந்தோலால் ஆடை பண்ணி மரவுரியை சேர்த்து போட்டு எத்தனை நாகப்பழ கரையேறினாலும் ஒன்றுமில்லை, கண்ணன் தேவையில்லை, தம் உடம்புல தொடச்சிக்கிறார். நம்ம கோவிலில் போய் பிரசாதம் வாங்கினா தூணெங்கே திரையெங்கே இந்த ரெண்டை தான் பார்ப்போம். கையில் பிரசாத கரையை நம்மோட துணியில் என்னைக்கா நம்ம தொடச்சிட்டு இருப்போமா, தொடச்சிக்கிறதே தூண்லே. கண்ணனுக்கு அதனால தான் பட்டை எல்லாத்தையும் கேட்டுட்டு மாந்தோல் மரவுரி இட்டு அனுப்பினாள். நித்தியப்படி வைரத்தோடு போட்டு தான் அனுப்புவலாம். இரு பக்கமும் இருக்கும் குண்டலத்தோட கண்ணன் நடந்து போகிறதே அழகு. மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர்க்குழை இருபாடு இலங்கி ஆட எய்வண்ண வெஞ்சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தார்னு திருமங்கியாழ்வாருடைய பாசுரம். அப்படி தலையை அசைச்சென்று காது குண்டலங்கள் ஆட கண்ணன் போகிறது தனி அழகு. ஆனால் பின்ன ஏன் குண்டலம் போட மாட்டேங்கிறா, துணியை திரித்து அதை சொருகி அனுப்பிச்சிருவலாம். குண்டலத்தை போட்டு வந்துட்டு மாடுகள் பின்னாடி ஓடி ஓடி ஒரு நாளும் ஒரு வைரம் கீழே விழுந்து இவ தேடி அதை சரிப்படுத்தி கொடுத்துக்குள்ள போரும் ஆயிடுது. இந்த பிள்ளைக்கு வைரம்லாம் ஆகாது, இது ஓடுற ஓட்டத்துக்கு சாதா துணித்திரி தான் சரி அப்படிங்கிறதுக்காக திரிய போட்டா. அதுவும் வேண்டாமேன்னா காது துந்துபடும் இல்லையோ. ஓட்டைக்கு ஒன்றும் போடாது இருந்தோம்னா கொஞ்ச நாளில் காது மூடினுடும். அதனால் துணியை திரித்து சுற்றி போட்டு அனுப்பிச்சிருவலாம். கண்ணன் மாடு மேய்ச்சிட்டு திரும்பி வருவார். கார்த்தால 7 மணிக்கு புறப்பட்டு போவார். 7 லட்சம் பசுமாடுகள் இருந்தன, 1 அல்ல 2 அல்ல. நந்தகோபாலன் திருமாளிகள் இருந்தது 7 லட்சம். அதை எப்படி என்றது? கற்று கறவை கணங்கள் பலகரந்துன்னு ஆண்டாள் பாசுரம். கறவை மாடுகள்னு சொன்னால் கறவை கணங்கள், கணம்னா கூட்டம் இல்லையோ, கணங்கள் கூட்டமாக எண்ணினா கூட எண்ணிட முடியாது. கணங்கள் பல, எத்தனை கூட்டம் இருந்ததுனால் கூட சொல்ல முடியாதான். எத்தனை மாடுன்னு சொல்ல முடியாது, அதை எப்படி கூட்டம் பண்ணியிருக்கான்னு சொல்ல முடியாது, எத்தனை கூட்டங்கள் இருக்குன்னு சொல்ல முடியாது. நட்சத்திரங்களை எண்ணினால் எண்ணுடலாம், மாடு கன்றுகளை எண்ணுட முடியாது. ஏற்ற கலங்கள் எதிர்வங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். கண்ணன் கைப்பட்டு தடவி அந்த ஸ்பரிசத்திலேயே கண்ணனை விட உயரமாக வளர்ந்துருக்குமா. அப்பேற்பட்ட பசுமாடுகள். கண்ணனுக்கும் கேட்டவுடனே கொடுக்கிற குணம், மாடுகளுக்கும் கேட்டவுடனே பொழிகிற குணம். இடையன் பண்ண வேண்டியது ஒரே ஒரு வேலை, பாத்திரத்தை மாற்றின்றே இருக்கிறது மட்டும்தான் அவன் வேலை. மடியை பிடிச்சி கறக்கவே வேண்டாமா. பாத்திரத்தை கீழே வச்சுட்டு மடியை பிடிச்சி கறந்து விட்டுட்டு எடுத்துடலாம் கையை, அது தானே சொரிந்து கொண்டே இருக்குமா. இவருக்கு என்ன வேலைன்னா கொட்ட வேகத்துக்கு பாத்திரத்தை மாத்திரத்துக்கே நாழி இருக்காதுன்னா அந்த அளவுக்கு வேகமாக மாற்றின்னு இருக்கார். கறக்கிற மாடுகள் அனைத்தையும் கண்ணன் அழைத்து போகிறான். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்னும் கறவகள் பிஞ்சென்னு காணம் சேர்ந்துண்போம் என்னும் காலை தினப்படிக்கு தன்னேராயிரம் பிள்ளைகள், 1000 பிள்ளைகள் கிளம்புவாளாம். கண்ணன் தனியாக நடு நாயக்கமாக தாமரக்கையனுடைய கரணிக்கையை போல இருக்கார். அதை சுற்றி 1000 இதழ்களை போலே குழந்தைகள் எல்லாரோடையும் கலந்து போகிறார். பிப்ரது வேணும் ஜடரபடையோகோ சிருங்கவேத்ரேச்ச கக்ஷே வாமே பானோ மசுரண கபலம் தத்பலான் அங்குளீஷு என்ன சுகாச்சாரியர் இந்த சரித்திரத்தை அழகா சொல்றார். கண்ணனுக்கு நித்த சூரிகளுக்கு நாயக்கனா இருக்கிறது பிடிக்குமா, அல்லது மாடு கன்று குட்டிகளை மேய்க்கிறவனா இருக்கணுமானால் நித்திய சூரிகளுக்கு நாயக்கனா அனந்தன் கருடன் விஸ்வக்சேனன் தேவர்கள் இவாளுக்கெல்லாம் தலைவனா ரொம்ப நாள் இருந்தாச்சு. எனக்கு இப்போ பிடித்தது கறவை மாடுகள் தான். மாடுகளிலேயும் வயசான மாடுகளை மேய்க்கிறத விட திவத்திலும் பசுநரமைப்பு ஒத்தி என்னும் தன்னுடைய சிறு கண்ணுக்குட்டிகளே இன்னைக்கு நீங்கள் போனால் சேவிச்சுக்கலாம். காமியவன்கிற இடம் இருக்குது, அந்த இடத்துல ஒரு பெரிய விமலகுண்டம்ங்கிற ஒரு புஷ்கரணி தண்ணீர் குளம். அந்த குளத்தங்கரைக்கு எல்லா பசுமாடு கன்றுகளையும் கூட்டின்னு போவனாம். இட்டமான பசுக்களை இனிது மறுத்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தை கண்டோமேன்னு ஆண்டாளுடைய பாசுரம். கண்ணுக்குட்டி போட்டிருந்தாலே கண்ணுக்குட்டிக்கு பால் குடிக்க தெரியாது, அதுக்கு சட்டுன்னு எப்படி தண்ணீர் குடிக்கணும்னு தெரியாதான். யமுனை ஆற்றங்கரைக்கு அழைச்சின்னு போயோ விமல குண்டத்து கூட்டின்னு போய் தானே கண்ணன் கையை பின்னாடி கட்டிண்டு குனிஞ்சு நாக்கால நக்கி சாப்பிட்டு காட்டு வரான். ஓ இப்படித்தான் தண்ணீர் குடிக்கணும் போல் இருக்குதுன்னு கண்ணுக்குட்டி தெரிஞ்சுட்டு குடிக்க ஆரம்பிச்சுமா. அதை போல் தண்ணீர் கற்றுக் கொடுத்தது குடிக்க கற்றுக் கொடுத்தது கூட கண்ணன். 7 மணிக்கு புறப்படுறார், சாயங்காலம் 3-3:30 மணி வரைக்கும் மாடுகளை மேய்ப்பார். அப்புறம் தன்னுடைய சங்கம் பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஊதினாலோ புல்லாங்குடலை ஊதினாலோ அனைத்து பசுமாடு கன்றுக்குட்டிகளும் ஒரே இடத்துக்கு வந்துருமா. மொத்தத்தையும் அழைச்சின்னு திரும்பி வந்துடுவார். போகிறதும் கார்த்தால ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம். சாயங்காலம் திரும்பி வர்றதுக்குள்ளே ஊரே திமிலோக பட்டுப்படும்.
எங்கே பார்த்தாலும் இங்கேயும் அங்கேயும் புழுதி தூசி பரவுமா. இதை பற்றி ஒரு ஆச்சாரியன் ரொம்ப அழகாக சாதிக்கிறார். கையிலே பிடித்த சிறுவாய்க்கயிறும் சேனா தூளி தூசரிதமான திருக்குழலும் தேருக்கு கீழே நாற்றிய திருவடிகளும் கன்றுகள் இப்படி அப்படி ஓடச்சே ஓடி ஓடி போய் கண்ணன் தடுத்து தடுத்து எல்லாத்தையும் கூட்டின்னு வருவாராம். அதை கூட்டின்னு வர சமயத்துக்கு இவர் எப்படி எப்படி ஓடுறாரோ இல்லையோ, அப்போ காலில் போட்டுன்னு இருக்கிற சதங்க, கையில் பிடிச்சின்னு இருக்கிறது எல்லாம் சேர்த்து ஒரே ஆரவாரம் பேரோசை. அந்த இடம் முழுக்க தூசி பறந்துருமா. தூசி அத்தனையும் வேறெங்கும் இல்லை, இவர் தலையில தான் படிஞ்சிருக்கும். இவரும் கருப்பு, திருக்குழலும் கருப்பு, பசுமாடு கன்றுகளுடைய கால் தூசி பட்ட அத்தனையும் தன் குழலில் தரிச்சுருக்கார். ஆச்சரியப்பட்டார் சுகர். கண்ணனுடைய திருவடி தூசியை தூளியை நம் தலையால் தரிப்பமானு நாம் ஆசைப்பட்டுருக்கோம். ஆனால் இந்த மாடு கன்றுகளுக்கு இருக்கிற பாக்கியத்தை பற்றியா, தங்க காலடி தூசியை கண்ணன் தலையில் தடவிடு சொல்லியோ, இது அதுகளுக்கு இருந்த பாக்கியம். அதனால் கோகுலத்துக்கே ஏற்றம் மாடு கன்றுகளாலே. இங்கேருந்து அங்கே கண்ணன் ஒரு நாள் ஓட்டின்னு போகிறார். போகிறச்சே நடந்த கடை. ஒருத்தன் புல்லாங்குழலை ஊதின்னு போகிறார், ஒருத்தர் ஆங்காங்கு இருக்கிற பழங்களெல்லாம் பறித்து பறித்து எல்லாருக்கும் கொடுத்துன்னு போகிறார், ஒருத்தர் மயிலாட்டமாட்டம் அப்படியே ஆடுறார், இன்னொருத்தர் குயில் கூவுற மாதிரி கூவிண்டு போகிறார். ஆங்காங்கு ஒரே கோலாகலம். பீதாம்பரத்தோட போக வேண்டிவா சாதாரண மாந்தோல் மரபுரியோட புறப்பட்டு போயின்னு இருக்கா. ரக்ஷோ விதித்வா அகில பூத கிருஸ்திதா ஸ்வானாம் நிரோடும் பகவான் மனோததே. இந்த குழந்தைகள் அத்தனை பேரோட தானும் ஒருத்தன். தான் பரம்பொருள் கீழே விழுந்து பிறந்திருக்கோங்கிறது அல்ல, தான் இந்த மனிதர்களுக்குள்ள ஒருத்தன், இடையனுக்குள்ள ஒருத்தன் என்று தன் எளிமையை காட்டிக்கணும்னு கண்ணனுக்கு ஆசை. அதனால் இவர்களோட ஒன்றா போயின்னு இருக்கார். போன போதே சொல்லுகிறார், கேச்சித் புஷ்பைஹி தளைஹி கேச்சித் பல்லவை ரங்குரை பலைஹி பிப்ரத் வேணும் ஜடரப்பட்டையோகோ. கிளம்பும் போதே வேணு புல்லாங்குழல் ஜடரப்பட்டையோகோ. இடுப்பில் இப்படி சொருகிப்பாளோ இல்லையோ, கண்ணனுக்கே இடுப்பில் புல்லாங்குழல் சொருகி வச்சிருப்பா. சொருகி நுட்டார். ஸ்ருங்க வேத்திரேச்ச கக்ஷே. மான கூப்பிடுறதுக்காக பக்கத்தில் இருக்கிற மாடுகளை மேய்க்கிறதுக்காக இருக்கிற சின்ன கொம்பு. ஸ்ருங்கம் ஊதுகுழல். மாடுகள்லாம் கிட்டக்க வரணும்னா ஊதுவாளோ இல்லையோ, கொம்பு ஊதுதல்னு தமிழில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? காளை வாத்தியம் ஊதுதல், கொம்பு ஊதுதல், இதெல்லாம் நீளமான வாத்தியம். அதுபோல் ஒரு சிறு வாத்தியத்தை கையில் எடுத்திருக்கார். ஸ்ருங்க வேத்திரேச்ச கக்ஷே. கையிலே பிடித்த சாட்டை, சிறு கம்பு. கண்ணுக்குட்டி மொத்த பாலை குடிச்சிடாது இருக்கிறதுக்காக வாயில் வலை போடுவாளோ இல்லையோ, அப்படிப்பட்ட ஒரு வலை. இது இத்தனை எடுத்துன்னு புறப்பட்டார். வாமே பானோ மசன கபலம் தத்பலான் அங்குளீஷு. இடது கையில் அம்மா பிசைந்து கொடுத்திருக்கிற அழகான தயிர் சோறு. தத்யோதனம்னு சொல்கிறோம் பாருங்க. தத்யோதனத்தை யசோதை பிசியறதுக்கு ஒரு தனி கலையே வச்சுருந்தாலாம். நம்ம கார்த்தாலேயே மோரை விட்டோ தயிரை விட்டோ பிசிஞ்சோம், மத்தியானம் வெயிலில் பிருந்தாவனத்தில் பிரிக்கிறதுக்குள்ள அது புளிச்சே போடும். அதனால் பாலை விட்டு நன்னா கலந்துடுவாள், வெண்ணெயை போட்டு பிசிஞ்சுடுவாள். அப்போ பார்ச்சோராக இருக்குமே, தயிர் சோறாக இருக்காது. என்ன, ஒரே ஒரு பொட்டு தயிரை தெளித்து அனுப்பிச்சுடணும். அனுப்பிச்சுட்டுன்னா அந்த 6 மணி நாழி கார்த்தால் 6 மணிக்கு பிசிஞ்சு கையில் கொடுத்துருக்காளோ இல்லையோ, 1 மணிக்கு போய் அப்போ பிரித்து பாருங்கோ, புது தயிர். அப்போ தயிரில் பிரசாதம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குமா. மஸ்ரண கபலம். அது தயிர் பிரசாதம் மோர் பிரசாதம்னு சொல்கிறத விட வெண்ணெய் பிரசாதம்னு சொன்னால் நன்னா இருக்கும். அவருக்கு தயிரையோ மோரையோ குத்துனா பிடிக்கிறதில்லை, வெண்ணையாலேயே கலந்து அனுப்ப வேண்டியதானே. உன்னை யார் இதில் தண்ணீர் சேர்க்க சொன்னால் தயிரை மோராக்கிறதே கண்ணனுக்கு பிடிக்காதான். அவ்வளவு ஏன் பாலை காய்ச்சறதே பிடிக்காது. பசுமாடு இருக்குது, மடி இருக்குது, வாயை காமிச்சா பொழிய போகிறது. இதுக்கு எதுக்கு ஒரு பாத்திரம், அது எதுக்கு பாத்திரத்தில் கலக்கணும், அதை எதுக்கு அடுப்பில் ஏற்றினா நாம் சாப்பிடணும். பாலை யாரான அடுப்பில் ஏற்றி வைத்திருந்தால் கண்ணன் வேகமாக வந்து அடுப்போட சாய்ச்சி விட்டுடுவான். பால் காஞ்சின்றிருக்கே சாய்ச்சுட்டியன்னா, பக்கத்தில் பச்சை பால் இருந்ததை குடங்குடமாக எடுத்து சாப்பிட்டுட்டு இப்படி தான் எல்லாரும் சாப்பிடணும், எதுக்காக பாலை காய்ச்சி காய்ச்சி சாப்பிட்றீள் அப்படின்னு அவளையும் வச்சுட்டு போயிடுவார். அதை இங்கே சொல்கிறார். வாமே பானவும் மசரண கபலம். இடது கையில் தத்யோதன பிரசாதம். தத் பலான் அங்குளீஷு. ஓரொரு கையிடுக்கில் ஓரொரு ஊறுகா. தத் பலானி. ஒரு ஊறுகா இல்லை, இதில் மஞ்சள் ஊறுகாயா, இதில் பச்சை ஊறுகாயா, இதில் ஷாப்பு ஊறுகாயா, இதில் நீல ஊறுகாயா. 4 ஊறுகா 4 கையெடுக்குக்கு இல்லாத அவர் போகவே மாட்டார். வாமே பானவ் மசரண கபலம் தத்பலான் அங்குளீஷு. எல்லாரும் போய் ஓரிடத்தில் அமர்ந்து, சரி இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னு விசாரிக்கிறார். இந்த இடத்துல போய் மாடு மேய்ப்போம். ஒரு நாள் ஒரு இடத்த முடிவு பண்ணுவா. முதல் நாளே சொன்னேன் இல்லையோ, 84 குரோஷ்னு பிருந்தாவனம் ரஜபூமி. 84 குரோஷ தூரம் பெருசு. அதை 2ஆல் பெருக்கிங்கோ, 168 மைல். அது ஒன்றும் சின்ன இடம் இல்லை. இத்தனை பெரிய இடத்துல ஒரு நாள் ஒரு இடத்த முடிவு பண்ணிப்பா. இன்னைக்கு இந்த மார்க்கத்தில் போகிறான்னு எல்லா பசுக்களையும் ஓட்டின்னு போகிறா. அந்த வழியில் தான் ஒரு பெரிய மலைப்பாம்பு வாயை பொழந்துட்டு படுத்துட்டு இருக்கு. மலைப்பாம்பில் ஒரு அசுரன் ஆவேசம் பண்ணியிருக்கா. பாயை பொழப்போம், கண்ணன் வரட்டும், நாம் விழுங்கி கண்ணனை கொன்னுடுவோம். இந்த நினைப்பில் தான் கம்சன் அனுப்பிச்சி வச்சிருக்கா. மலைப்பாம்பு படுத்துட்டு இருக்கு, பின்னாடி கண்ணன் வருகிறார், முன்னால் எல்லா குழந்தைகளும் ஓடி ஓடி போகிறா. ஒரு பிள்ளை பார்த்துட்டான், ஓ அது மலைப்பாம்பாட்டம் இருக்கே, பாம்பா பொம்மையா,
ஒருத்தன் கேட்டான், உள்ள நுழைஞ்சு பார்த்தா தானே தெரியும். அடுத்தவன் சொன்னான், நுழைஞ்சா மாட்டி நூட்டவன் என்ன பண்ணுறது. இன்னொருத்தர் சொன்னார், கவலையே வேண்டாம், சர்வரக்ஷகன் பின்னாடி வரார், அவர் கண்டிப்பாக காப்பாற்றிடுவார், உள்ளே போய் பார்ப்போம். டில்லியில் போனீங்கன்னா ஜந்தர் மந்தர்னு ஒரு இடம் வச்சுருக்கா. அங்கே பார்த்தேன்னு வச்சுங்க, இதை போல் மலைப்பாம்பாட்டம் ஒரு பொம்மை இருக்கும், யானை ஆட்டம் ஒரு பொம்மை இருக்கும். வாயில் நுழைஞ்சா வால் வழியாக வெளியில் வந்துடலாம், வாலில் நுழைஞ்சா முதுகு வழியாக வெளியில் வந்துடலாம். அதை போல் ஏதோ இங்கே பொம்மை போல் இருக்குது. நான் சின்ன ஒரு பிள்ளை ஆசையாக கேட்டால், எல்லா பிள்ளைகளும் உள்ளே போனால் அகாசுரன் வாயை மூடவே இல்லை. ஏன்? பின்னாடி கண்ணன் வந்து உள்ளே போனத்தான் அவன் வாயை மூடுவான். கண்ணனும் வந்தார், போன உடனே வாய் மூடித்து புதுசான குகைக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு நினைவு. கிடுகிடுகிடுன்னு கண்ணன் வளர்ந்தார். சின்ன குழந்தைகளுக்கு புது இடத்தை பார்த்தா உடம்பு சிலிர்க்கும் இல்லையோ, சிலிர்த்தது. வளர்ந்தார், அகாசுருடைய தலையை பிளந்து கொண்டு வெளியே வந்தார். மலைப்பாம்பு இறந்து போயிடுச்சு. முடிஞ்ச உடனே கொஞ்சம் தூரம் போனான். இன்றைக்கி ரொம்ப பெரிய காரியம் பண்ணிட்டோம், அதனால் உள்ளே ஆழமாக காட்டுக்கு போயெல்லாம் நம்மளால் இன்றைக்கி மாடு அமைக்க முடியாது. இவர் தான் ஒரு சின்ன காரியம் பண்ணியிருக்கார். இது எல்லா பிள்ளைகளுக்கும் ஆயாசமாக போகும்போது இன்றைக்கி நம்ம பெரிய காரியம் பண்ணிட்டோம், கொழுந்த சாப்பாட்டை இப்போவே சாப்பிடுவோம். 12:30 மணிக்கு தான் பிரிச்சிருக்கணும், மணி 10:30 தான் ஆறுது. அதுக்குள்ளே இப்போவே பசின்னு உட்கார்ந்துட்டா தாமரையை போலே, நடுவில் கரணிக்கையை போல கண்ணன் அமர, சுற்றி இருக்கிற இதழ்களை போல மற்ற கோபகுமாரர்கள் அமர, தங்கை சோற்ற அவர்களுக்கு கொடுக்குறான், அவர்கள் கை சோற்ற தான் சாப்பிட்றார். நடக்காத ஒரு விஷயம்.